வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டெய்லி மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிளேலிஸ்ட் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் சரியா நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி உங்களுக்கு வந்து 7 PM இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ டெய்லி 7 மணிக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும். டெய்லி வந்து நம்ம 10 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறோம். ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஹோம்ஒர்க்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த 10 கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துட்டு இது சால்வ் பண்ண முடியாதுன்னா நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை உங்களோட டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அந்த 5 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்கள் சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டெய்லி 15 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகி ஒரு மிகப்பெரிய உங்களோட அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த டெய்லி வந்து இந்த 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத 100 டேஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பிளான் பண்ணியிருக்கோம் சரியா. அப்போ 100 டேஸ்னு வரும்போது 100 × 15 பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1500 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரியா. ஸோ என்னுடைய மாணவர்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த 100 டேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரியா. ஸோ நீங்கள் நம்ம அகாடமியில் எஸ்எஸ்சி ரயில்வே டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஹைடெக் நம்ம இன்ஸ்டியூட் தான் நம்மளோட இன்ஸ்டியூட்டை. நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க 9384417810. நம்மக்கிட்ட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வெளி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்டாக இருந்தால் நம்ம ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியுமே படிக்கலாம் சரியா. ஸோ நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு கேம்பஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபுல் ஃப்ளட்ஜாக நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் படித்தாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் சரியா. ஸோ நம்மக்கிட்ட வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டு போடுறதுக்கு மாசா லேர்னிங் ஆப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 24/7 ஸ்டடி ஹால் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து உட்காந்து படிக்கலாம். கம்ப்யூட்டர் லேபு சரியா, இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி டீம் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது சரியா. ஸோ தேவைப்பட்டது அப்படின்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸ் காசு. தமிழ்நாட்டில் எந்த அகாடமியும் தர முடியாத ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸாக நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ எல்லாருமே படிக்கணும் தான் நம்மளோட எய்ம் சரியா. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் நமக்கான கேலண்டர் வந்தாச்சு. ஸோ இந்த மாதம் 31 வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. இதற்கான ப்ராக்டிஸ் பேட்ச் அண்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணுறோம் சரியா. ஸோ ப்ராக்டிஸ் பேட்ச்னால் நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிப்பீட்டர் ப்ரோக்ராமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்து எதுலானா ஃபெயில் ஆகிருப்பீங்க, எதனால் ஃபெயில் ஆகிருப்பீங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளான் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். சீக்கிரமே அப்டேட் பண்ணுவோம் இதே யூடியூப் சேனலில். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சாலும் இல்லை இந்த ஃபவுண்டேஷன் பேட்சில் ஜாயின் பண்ண நினச்சாலும் இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க 9384417810 அப்படிங்கிற நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ ஃபஸ்ட்டு டே 1ல் நம்ம இன்றைக்கி என்ன டாப்பிக்லேருந்து படிக்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் தான் படிக்க போகிறோம். ஸோ இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்லேருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த 15 கொஸ்டினுமே எஸ்எஸ்சி சிஜிஎல் சரியா 2025 கேட்ட கொஸ்டின், சிஜிஎல்லில் கேட்ட கொஸ்டின். ஸோ நம்ம தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கோம். இது கண்டிப்பாக அவங்க ரயில்வே என்டிபிசி அதுக்கப்புறம் அப்கமிங்கில் வரக்கூடிய எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லோட எக்ஸாம்ஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லேட்டஸ்ட் எஜுகேட்டிவ் பேட்டர்னோட கொஸ்டின் தான் இது சரியா. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் ரெட் ப்ளூ and green marbles in a bag in the ratio 3:4:6. If 25 red marbles, 15 blue marbles and an unknown number of green marbles are added to the bag, the ratio of red, blue and green marble become 4:5:9. Determine the number of green marble added அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. இதோட தமிழ் கொஸ்டினுமே நாங்கள் வச்சுருக்கேன். ஒரு பையில் உள்ள சிவப்பு, நீலம் மற்றும் பச்சை நிற கோழிகளின் எண்ணிக்கை 3:4:6 என்ற விதத்தில் உள்ளது. அந்த பையில் 25 சிவப்பு, 15 நீல மற்றும் ஒரு அறியப்படாத எண்ணிக்கை தெரியாத எண்ணிக்கையிலான பச்சை நிற கோழிகள் சேர்க்கப்பட்டால் சிவப்பு, நீலம் மற்றும் பச்சை நிற கோழிகளின் வீதம் 4:5:9 மாறுகிறது. சேர்க்கப்பட்ட பச்சை நிற கோழிகளின் எண்ணிக்கையை கண்டறியும் சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ரெட்டு, ப்ளூ, க்ரீன் இதோட ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னா 3:4:6 இருக்குது. ஸோ இது கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு 25 ஆட் பண்ணுறாங்க. 25 சிவப்பு நிற கோழிகள் வந்து +25 ஆட் பண்ணுறாங்க. ப்ளூ கலர் வந்து +15 ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியலை கரெக்டாக எவ்வளோ நமக்கு தெரியலை.
இப்படி ஆட் பண்ணுறதுனால அந்த ரேஷியோ வந்து எப்படி மாறுது அப்படின்னா 4:5:9 மாறுது. ஆல்ரெடி 3 மடங்கு ரேஷியோனாலே மடங்கு தானே, 3 மடங்கு 4 மடங்கு 6 மடங்குன்னு இருந்தது. அது கூட 25 கோழிகள் 15 கோழிகள் அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று சம்திங் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறதுனால அது வந்து 4:5:9 மாறுது. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சேர்க்கப்பட்ட பச்சை நிற கோழிகளின் எண்ணிக்கையை கண்டறியவும். சரியா, அதோட கிரீன் கலர் டிடர்மைன் த நம்பர் ஆஃப் கிரீன் மார்பிள்ஸ் ஆடட். எவ்வளோ கிரீன் மார்பிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, இதில் நம்ம ஷார்ட்கட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இந்த 3க்கும் 4க்குள்ள வித்தியாசம் எவ்வளவு 1, 4க்கு 5க்குள்ள வித்தியாசம் 1. சரியா, இந்த 4க்கும் 6க்குள்ள வித்தியாசம் 2 மடங்கு. ஆனால் அந்த 5க்கும் 9க்குள்ள வித்தியாசம் எத்தனை மடங்கு, 4 மடங்கு. ஒருவேளை இங்கே 2 மடங்கு தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்கட் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லாத நேரத்தில் நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியாது, நார்மல் மெத்தட்லாம் செய்வோம். சரியா, ஏதாவது 2 ரேஷியோ எடுப்போம். நான் என்ன பண்ணியிருக்கேன், முதல்ல ரெட்டும் ப்ளூவும் எடுக்கிறேன். சரியா, அப்போ ரெட் வந்து 3 மடங்கு இருக்குது, ஸோ 3x. ப்ளூ வந்து 4 மடங்கு இருக்குது, 4x. ஸோ இது கூட என்ன பண்ணுறாங்கன்னா 25 ஆட் பண்ணுறாங்க, 25 ரெட் ஆட் பண்ணுறாங்க, அதே மாதிரி 15 க்ரீன் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறதுனால அந்த ரேஷியோ எப்படி மாறுதான், 4/5 மாறுதான். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு மடங்கு எவ்வளோங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா, அப்போ 5x3 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 15x. 5x25 எவ்வளோ இருக்கும், 125. 4x4 எவ்வளோ இருக்கும், 16x. 4x15 எவ்வளோ இருக்கும், 60 இருக்கும். அப்போ 16xலேருந்து இந்த 15x கழிச்சிருது, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், x கிடைக்கும். அதே மாதிரி இந்த 125லேருந்து 160 கழிச்சிருது, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 65 கிடைக்கும். அப்போ ஒரு மடங்குங்கிறது எவ்வளவு, 65. புரியுதா? நம்மகிட்ட இப்போ பச்சை நிற கோழிகள் தானே கேட்டிருக்காங்க. பச்சை நிற கோழிகள் பாருங்கள், அடுத்த 2 ரேஷியோ எடுத்துக்கோங்க. சரி, அப்போ பச்சை நிற கோழிகள் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த 2 ரேஷியோ, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ப்ளூ கலர் வந்து 4xன்னு இருக்கும், க்ரீன் கலர் வந்து 6xன்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ இதில் இந்த 4x கூட 15 ஆட் பண்ணுறாங்க நமக்கு தெரியும், ஆனால் அந்த க்ரீன் கலர் கூட எவ்வளோ ஆட் பண்ணால் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஒய்ன்னு வச்சுக்கோங்க. சரியா, அந்த ரேஷியோ எப்படி மாறுதான், 5/9ன்னு மாறுதான். இப்போ நமக்கு இந்த மடங்கு தெரியும் அப்படி தானே, இந்த எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 65ன்னு தெரியும். கரெக்டாக? ஸோ அந்த 65 அப்ளை பண்ணிக்கோங்கப்பா. அப்போது 4x65. சரியா, 4x65, 6 நாள் 24 ப்ளஸ் ஒரு 2 260. 260 ப்ளஸ் 15 எவ்வளோ இருக்கும், 275 இருக்கும். இதுதான் எத்தனை மடங்கு, 5 மடங்கு. நமக்கு இங்கே 6xல நமக்கு எவ்வளோ கிடைக்கும், அதே மாதிரி தான், 6 6 36, 360, 6 5 30, 390 ப்ளஸ் அந்த ஒய் எவ்வளோன்னு தெரியாது, அது எத்தனை மடங்கு இருக்குது, நமக்கு 9 மடங்கு இருக்குது. அப்போ 5 மடங்கு 275னா 1 மடங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்போ 5 25, மீதி 25, 5 25. அப்போ 1 மடங்கு நமக்கு 55. அப்போ 9 மடங்குனா 55 × 9, 50 45க்கு 5 மீத 4, 50 45 4 49, 495. அப்போ இந்த 9 மடங்கு எவ்வளோ இருக்கணும், 495 இருக்கும். நம்ம எவ்வளோ இருக்குது, 390 இருக்குது. அப்போ இது கூட எதை ஆட் பண்ணால் 495 வரும், இன்னும் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும், 105 நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எவ்வளோ க்ரீன் ஆட் பண்ண தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்கும், ஆப்ஷன் டின்னு கிடைக்கும். சரியா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸ்பீடாக நம்ம கால்குலேஷன் வந்து முடிக்கணும். எப்போதுமே நமக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் ஈஸியாகவும் கொஸ்டின் இருக்கும், மீடியமாகவும் கொஸ்டின் இருக்கும், டிஃபிகல்ட்டாகவும் கொஸ்டின் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஈஸி மீடியமில் நம்ம டைமை வந்து சேவ் பண்ணி தான் எங்கே யூஸ் பண்ணோம், டிஃபிகல்ட் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த டிஃபிகல்ட் கொஸ்டின் நம்ம எடுக்கக்கூடிய மார்க் தான் நமக்கு வந்து நம்மளோட ஸ்கோரிங் பார்ட்டாக இருக்கும். அதாவது கட் ஆஃப் மார்க் கூட நம்ம அதிகமாக எல்லாரும் இப்போ 30 மார்க் எடுக்கிறாங்கன்னா அந்த 31 மார்க் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹார்டான கொஸ்டின் தான் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். The ratio of boys to girls in a school is 5:3. If 10 more boys join the school, the new ratio of boys to girls become 2:1. What is the total number of students in the school initially? அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, இனிஷியலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்குள்ள ரேஷியோ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, 5x நம்ம என்ன பண்ணுறோம், 3xன்னு எடுத்துருக்கேன். பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்குள்ள ரேஷியோ. சரியா, இதில் 10 பாய்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. கேர்ள்ஸில் எதுவுமே ஆட் பண்ணல, 10 மோர் பாய்ஸும் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறதுனால அந்த நியூ ரேஸ் எப்படி மாறுதான், 2:1 மாறுதான், 2/1 மாறுதான். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட் இந்த மாதிரி வந்தாலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போது 5x + 10 = 6x. அப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10 = 6x - 5x. சரியா, எவ்வளோ கிடச்சிரும், எக்ஸ்ன்னு கிடச்சிரும்.
அப்போ எக்ஸ்னா வந்து என்னது, ஒரு மடங்கு தானே, ஒரு மடங்கு 10. அப்பள்ளியில் தொடக்கத்தில் இருந்த மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை. சரியா? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஸ்கூல் இனிஷியலி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 5 3 8 மடங்கு. அப்போ ஒரு மடங்கு 10 அப்படின்னா 8 மடங்கு நமக்கு எவ்வளோன்னு இருக்கும்? 80 மாணவர்கள் இருக்கும். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், என்ன பண்ணிடலாம், ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If 50% of A is equal to 0.4 of B is equal to 1/8 of C, find A is to B is to C அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? 50% of A is equal to 0.4 of B is equal to 1/8 of C அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், 50% of A அப்படின்னா அது எப்படி போடுவீங்க, 50 divided by 100 into A equal to 0.4 என்ன போடுவீங்க, 0.4 into 10 divided by 10. நான் வந்து இந்த டெசிமலை நம்பராக மாற்றுறேன். 1/8 ஒன்றுமே பண்ண வேணாம். அப்போ இதை கேன்சல் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், A divided by 2 நமக்கு கிடைக்கும் ரேஷியோ. இதை போட்டு அப்படின்னா 2 4 2 10. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2/5 பின்னு கிடைக்கும் ரேஷியோ. அடுத்தது C/8ன்னு கிடைக்கும், C/8. ஸோ இந்த மாதிரி வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். கரெக்டு தானே? 2 5 8 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 போட்டிங்கன்னா 1 2 2 5 4 2 8, திரும்ப 2 போட்டிங்கன்னா 5 2. அப்போ 2 4 4 5 20 22 எவ்வளவு, 40. ஸோ எல்சிஎம் நமக்கு எவ்வளோ கிடச்சிரும், 40ன்னு கிடச்சிரும். அப்போ 2 கூட 20 மல்டிப்ளை பண்ணால் 40. மேலே என்ன பண்ணுவோம், 20ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 20 A நம்ம கிடச்சிரும் ரேஷியோ. அடுத்தது 5 கூட 8 மல்டிப்ளை பண்ணால் 40. மேலே என்ன பண்ணுவோம், 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2 × 8 எவ்வளோ கிடைக்கும், 16. அதே மாதிரி 8 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் 40. அப்போ மேலே என்ன பண்ணுவோம், 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். நமக்கு என்ன கிடைச்சிரும், 5Cன்னு கிடச்சிரும், 16B. ஸோ நமக்கு என்ன ரேஷியோ கிடச்சிது, 20A 16B 5Cன்னு கிடச்சிது. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, A/B/Cயோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு எல்சிஎம் எடுத்துருவோம். சரியா? அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 20 16 5, 20 16 5. அப்போ 5ஆல் போட்டிங்க அப்படின்னா 4 5 20, 16 1 5 5. திரும்ப 4ஆல் போட்டிங்க அப்படின்னா 1 4 4 4 16. அப்போ 5 20, 20 80. ஸோ எல்சிஎம் நமக்கு என்ன கிடச்சிரும், 80 கிடச்சிரும். அப்போ 20 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 80 வரும், 4. 16 கூட 5, 5 கூட 16. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 4:5:16 நமக்கு கிடைச்சிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. If B is 30% more than A and C is 25% more than B, then what is A/Cன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலாக இந்த மாதிரி தான் போடுவோம். ABC 3 கொடுத்துருக்காங்க. B is 30% more than A. B ஆனது Aயை விட 30% அதிகம். அப்போ B ஆனது இந்த Aயை விட 30% அதிகம். அப்போ A வந்து 100 இருந்துச்சுன்னா B எவ்வளவா இருக்கும், 130 இருக்கும். அதான் B is 30% more than A. இது வந்து முதல் கண்டிஷன். சரியா? ரெண்டாவது கண்டிஷன் பாருங்கள், C is 25% more than B. அப்போது C is 25% more than B. அப்போது C வந்து இந்த Bயை விட 25% அதிகமாக இருக்குமா. அப்போ இது எவ்வளோ இருக்கும், 125 இருக்கும். கொஸ்டின் புரியுதுல்ல? C is 25% more than B. நமக்கு இப்போ என்னடா கேட்டிருக்காங்க, அவங்க ஏவும் பியும் தான், ஏவும் சியும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ நீங்கள் என்ன போடுவீங்க, 113 போடுவோம். இதுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ என்ன போடுவோம், 100 போடுவோம். கரெக்டாக? அவங்க இந்த ஏவையும் சிக்கான ரேஷியோ தான் இவங்க கேட்டிருக்காங்க. அப்போ ஏவும் சி மட்டும் நம்ம எடுத்தால் போதும். சரியா? அப்போ இதில் ஏதாவது காமனாக இருந்தால் கேன்சல் பண்ணிக்கோங்க. அந்த 0 இந்த 0 என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 5 25 125, 4 25 எவ்வளவு, 100. சரியா? வேறு ஏதாவது நம்ம கட் பண்ண முடியுமா, முடியும். 1 5 5, 2 5 10. வேறு எதுவுமே முடியாது. அப்போ 2 × 4 எவ்வளவு, 8 இங்கே இருக்கும். இங்கே என்ன இருக்கும், 13 இருக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்னது, 8:13. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A rope is divided in the ratio 2/5 ratio 1/4 ratio 3/5 ratio 1. Total length is 5 meter. Find the smallest piece சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு இந்த மாதிரி பின்னத்தில் நமக்கு ரேஷியோ கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், அதை எல்சிஎம் எடுத்து ஒரே இதாக மாற்றுவோம். கரெக்டாக? ஸோ 3/5 ரேஷியோ 1/1.
அப்போ டினாமினேட்டர் இங்கே எல்சிஎம் எடுங்க. டினாமினேட்டர் வந்து என்ன இருக்குது, 5 4 5ன்னு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 5ஆல் போட்டிங்க அப்படின்னா 1 5 5 4 1 5 5, அப்போ 5 20. அப்போ எல்சிஎம் நமக்கு என்ன கிடச்சிரும், 20 கிடச்சிரும். அப்போ 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 20, 10 மல்டிப்ளை பண்ணால் 20, சாரி 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 20, 4 மல்டிப்ளை பண்ணால் 20. அப்போ 2 கூட நம்ம என்ன பண்ணோம், 4 மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா, அப்போ 2 × 4 நமக்கு என்ன கிடச்சிரும், 8. 4 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் 20, மேலே என்ன பண்ணுவோம், 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1 5 5. 5 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 20, அப்போ மேலே என்ன பண்ணுவோம், 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ முன்னாங்க 12. ஸோ 1 கூட 20 மல்டிப்ளை பண்ணால் தான் 20, மேலே என்ன பண்ணுவோம், 20ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன கிடச்சிரும், 20 கிடச்சிரும். அப்போ இதுதான் நமக்கான ரேஷியோ, 8:5:5:20. இதுதான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டோட்டல் லெங்த் எவ்வளவு, 5 மீட்டர். அப்போ ரேஷியோனாலே மடங்கு தானே, அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 8 12 எவ்வளவு, 20 20 40, 45 மடங்கு தான் எத்தனை மீட்டரு, 5 மீட்டர். சரியா, என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் பீஸ். அப்போ ஸ்மாலஸ்ட் பீஸ் எத்தனை மடங்கு, 5 மடங்கு. 5 மடங்கு எவ்வளோ நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். சரியா, கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 5 9 5 எவ்வளவு, 45. அப்போது 0.5 போடுவோம், அப்படி தானே, 50 போடலாம். 50னா நமக்கு எத்தனை, 50 45 இருக்கும், மீதியும் ஒரு 50, 50 45 50 45. அப்போ 0.555 நம்ம போயிட்டே இருக்கும். அப்போ 0.555 நமக்கு ஆன்சர் என்னதான் இருக்கும், 0.556 இருக்கும். சரியா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இதுவும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் m/n வந்து 3:4, n/o வந்து 5:6, o/p வந்து 8:10, தென் ஃபைண்ட் n/p. சரியா, அப்போது நம்ம வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா mn op கொடுத்துருக்காங்க. மொதல் ரேஷியோவில் எம்மும் எண்ணும் 3:4, எது கொடுக்கல, ஓவும் கொடுக்கல, பியும் கொடுக்கல. ரெண்டாவது இதில் எண்ணும் ஓவும் 5:6, எது கொடுக்கல, பியும் கொடுக்கல, எம்மும் கொடுக்கல. மூணாவது இதில் o/p வந்து 8:10, எது கொடுக்கல, எண்ணும் கொடுக்கல, அவங்க எம்மும் கொடுக்கல. ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க வேல்யூ 4, இங்கே 4, இங்கே 6, இங்கே 5, இங்கே 8, இங்கே 8. சரியா, என்ன எண்ணும் பின்னு தானே கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட. அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், எண்ணையும் பியும் மட்டும் எடுத்தால் போதும். இந்த இடத்துல எண்ணும் இந்த பிக்கான ரேஷியோ எடுத்தால் போதும். அப்போ ஏதாவது காமனாக தான் என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த 4 4 என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். 3 2 6, 4 2 8, 1 5 5, 2 10, 1 2 2, 4. அப்போ இங்கே 2 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும், இங்கே என்ன இருக்கும், 3 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். அப்போ நம்ம ரேஷியோ என்ன இருக்கும், 2:3. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What should be subtracted from 52 47 20 19 so that remaining numbers may be proportional அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நம்பரை நம்ம இதில் இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், அதோட ப்ரொப்போர்ஷன் கிடைக்கும் அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ இது ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா நீங்கள் என்ன போடுவீங்க, 52 47 = 20 19ன்னு போடுவோம். கரெக்டாக, அப்போ இது ரெண்டுக்கான வித்தியாசம் எவ்வளவு, 5. இது ரெண்டுக்கான வித்தியாசம் எவ்வளவு, 1. சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் ப்ரொப்போர்ஷன் கொடுத்ததுனால நம்ம இதை வந்து 2 மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா, நார்மல் மெத்தடில் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இது ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த மேலே இருக்குது, சரியா, மேலே இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராஸில் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை கீழே இருக்கிறத கிராஸில் மல்டிப்ளை பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5ஐயும் இந்த 20ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 5ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், நமக்கு என்ன கிடைக்கும், 100 கிடைக்கும். சரியா, இப்போ 5 கூட 20 மல்டிப்ளை பண்ணுறதுனால இந்த 1 கூட நம்ம என்ன பண்ணோம், 52 மல்டிப்ளை பண்ணோம், -52 டிவைட் பை என்ன பண்ணோம், 5 - 1, அது டிஃப்ரென்ஸை போட்டிருக்கேன். சரியா, அப்போ 100லேருந்து 52 கழிச்சா 48 டிவைட் பை 4. ஸோ நமக்கு என்ன கிடச்சிரும், 12 கிடச்சிரும். 1 4 4, 2 4 8. அதே நேரத்தில் நீங்கள் கீழே உள்ளதை வச்சு செய்கிறீங்க அப்படின்னா, இந்த 5 கூட 19 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 × 19 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 95. அதே மாதிரி இந்த 1 கூட 47 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 47 எவ்வளோ, 47. கீழே அதே மாதிரி தான், 5 - 1 தான்.
ஸோ ரெண்டுத்தையும் நம்ம டிஃப்ரென்ஸ் நம்ம எவ்வளோ தான் கிடைக்கும், 48 தான் கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ண நமக்கு எல்லாம் கிடைக்கும் 12. அப்போ எவ்வளோ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம், 12 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். இந்த ஷார்ட்கட்டை படித்து வச்சுக்கோங்க. ஈஸியாகவே என்ன பண்ணலாம், இந்த ப்ரொபோஷன் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுப்போம். இங்கே உள்ள டிஃப்ரென்ஸை வச்சு இங்கே உள்ளதை மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் வச்சு இங்கே உள்ளதை மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கீழே நம்ம அதை என்ன பண்ணுவோம், அதோட வித்தியாசத்தை போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து எடுத்துடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் சிஜிஎல் கொஸ்டின் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவும் சிஜிஎல் 2025 கொஸ்டின் தான். ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம தான் அதை சூஸ் பண்ணி செய்யணும். சரியா? இந்த கொஸ்டின் பாருங்கள். x/y வந்து 2:y, 3x + 2y 7x - 2y வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு அர்த்தம் வந்து என்னது, எக்ஸோட வேல்யூ வந்து 2 கரெக்டாக, ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 5ன்னு அர்த்தம். அப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ 3 × 2 நமக்கு என்ன கிடைக்கும், இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 2ன்னு போட்டாச்சு, ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 5. அப்போ 3 × 2 எவ்வளவு 6 ப்ளஸ் 2 × 5 எவ்வளவு 10 ரேஷியோ 7 × 2 எவ்வளவு 14 மைனஸ் 2 × 5 எவ்வளவு 10. அப்போ 10 + 6 16, 14 - 10 நமக்கு என்ன கிடைக்கும் 4. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 8 2 16, 2 4. இது நம்ம கேன்சல் பண்ணலாம். அடுத்த 4 2 8, 2 2 டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 4 4 4 16. சரியா? அப்போ நம்ம ரேஷியோ என்ன இருக்கும், 4:1 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ₹48,000 annual bonus is distributed among sales, marketing and operation in a ratio 5:4:3. Marketing uses 3,000 for team building and 1,500 for an item. Then allocates the rest to top performance in a ratio 3:2. How much does the top performance with a smaller share receive அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நமக்கு இருக்கிற சேல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, சேல்ஸுக்கு அடுத்தது மார்க்கெட்டிங், அடுத்தது ஆப்ரேஷன். அப்போ சேல்ஸு, மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன் இதுக்கான ரேஷியோ வந்து என்னது 5:4:3. அப்போ மொத்தம் எத்தனை மடங்கு, 5 4 9 12 மடங்கு. 12 மடங்கு தான் எவ்வளவு 48,000 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு 12 12 4 12 48னா ஒரு மடங்குங்கிறது நமக்கு எவ்வளோ இருக்கும், 4000 இருக்கும். கரெக்டாடா? ஸோ நமக்கு மார்க்கெட்டிங்னு வரும்போது மார்க்கெட்டிங் பற்றி அங்கே கொடுத்துருக்காங்க, மார்க்கெட்டிங் யூசஸ். அப்போ மார்க்கெட்டிங் 4 மடங்கு பைசா கொடுக்குறாங்க. அப்போ 4 மடங்குனா 4 × 4000 ரூபாய். எவ்வளோ ரூபாய் பைசா கொடுத்துருப்பாங்க, 16,000 ரூபாய் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 16,000த்தில் அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஒரு 3,000 டீம் பில்டிங்க்கும் ஒரு 1,500 இன்டர்னுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. 4,500 என்ன பண்ணிடுவாங்க, அவங்க செலவு பண்ணிடுவாங்க. சரியா? பேலன்ஸ் அவங்ககிட்ட எவ்வளோ ரூபாய் இருக்கும், 11,500 ரூபாய் இருக்கும். இந்த 11,500 தான் என்ன பண்ணுறாங்க, 2 மடங்காக பிரிக்கிறாங்க, 3:2 பிரிக்கிறாங்க. அப்போது 5 மடங்கு தான் எவ்வளவு 11,500 ரூபாய். ஒரு மடங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்போ 2 10, திரும்ப 1 15, 3 15 0. அப்போ ஒரு மடங்குங்கிறது எவ்வளோ ரூபா, 2,300 ரூபா. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹவு மச் டஸ் த டாப் பர்ஃபார்மன்ஸ் வித் த ஸ்மாலர் ஷேர் ரிசீவ். ஸ்மாலர் ஷேர், டாப் பர்ஃபார்மர் 2 பேர் இருக்கிறாங்க, அதில் ஸ்மாலர் ஷேர் எவ்வளவு 2 மடங்கு. அப்போ ஒரு மடங்கு 2,300னா 2 மடங்கு எவ்வளவு 4,600. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும், 4,600 இருக்கும். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நீங்கள் கான்செப்ட் நம்ம ஷார்ட்கட் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதே நேரத்தில் உங்களுக்கு என்னன்னு தெரியணும், கான்செப்டும் தெரியணும். மேக்ஸுங்கிறது ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும், எப்படி வேணால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். அதனால் நீங்கள் ஷார்ட்கட் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி அதோட கான்செப்டே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்டெப்த்தாக என்ன பண்ணிக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த சீரியஸோட லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இது கூட நான் ஒரு 15 கொஸ்டின் உங்களுக்கு 5 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். டோட்டலாக 15 கொஸ்டின். இந்த 5 கொஸ்டினையும் கண்டிப்பாக சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? என்னை பார்த்துட்டு இருக்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். சரியா? ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 100 கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுங்கள். அடுத்தது எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு பிடிஎஃப் வேணும் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன பண்ணுறேன்னா வாட்ஸ்அப் குரூப் நான் லிங்க் வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எஸ்எஸ்சி, ரயில்வே 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லா கொஸ்டினுமே எதோட கொஸ்டின் தான், சிஜிஎல்ல உள்ள கொஸ்டின் தான். சிஜிஎல் 2025ல் கேட்ட கொஸ்டின் தான் இது எல்லாமே. சரியா?
ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், A/B வந்து 4:7, B/C வந்து 3:5 அண்ட் C/D வந்து 8:9. ஃபைண்ட் A/B/C/Dன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ABCD அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டாடா? இதில் AB வந்து 4:7, ஆனால் C கொடுக்கல, Dயும் கொடுக்கல. அடுத்த பாருங்கள், B/C வந்து எவ்வளவு? 3:5. இதில் D கொடுக்கல, அதே நேரத்தில் அவங்க ஏவும் கொடுக்கல. அடுத்தது C/D வந்து 8:9. இதில் B கொடுக்கல, அடுத்து என்ன கொடுக்கல? ஏவும் கொடுக்கல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது பக்கத்தில் இருக்க வேல்யூ போடுவோம். கரெக்டாக? பக்கத்தில் இருக்க வேல்யூ வந்து 7, இது பக்கத்தில் இருக்க வேல்யூ 7, இது பக்கத்தில் இருக்க வேல்யூ 5, இது பக்கத்தில் இருக்க வேல்யூ 3, இது பக்கத்தில் இருக்க வேல்யூ 8, இது பக்கத்தில் இருக்க வேல்யூ 8. ஏதாவது காமனாக ஏபிசிடி தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஏதாவது காமனாக நம்ம கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். 4, 8னா அங்கே ஈவன் நம்பர், இது கேன்சல் பண்ண முடியாது. 3, 3னா இங்கே 3 இல்லை, கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மல்டிப்ளை பண்ணி தான் எழுதும். சரியா? அப்போ 4 3 12 8 எவ்வளவு? 96. அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம கண்டிப்பாக வராது, இதை விட்டுறலாம். இந்த 3 தான் ஒன்று வரப்போகுது. சரியா? அடுத்த பாருங்கள், 7 3 21, 21 × 8 168. அப்போது இந்த ஆப்ஷன் நம்ம கண்டிப்பாக வராது, இதை விட்டுறலாம். சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஐயெல்லாம் 35. சரியா? ஸோ 35 × 8, 35 × 8, அதுகிட்ட 40 சிரம், இது 4 மூட்டை 24, 4 28, 280ன்னு கிடைக்கும். அப்போ இது நமக்கு வராது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்ன தான்? இது தான் வரும். 96 ரேஷியோ, 168 ரேஷியோ, 280 ரேஷியோ, 315. இதெல்லாம் நார்மல் கொஸ்டின் தான், எப்போதுமே திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இந்த ரேஷியோலேயே கேட்டிருக்காங்க. சரியா? லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? ஹோம்ஒர்க் கொஸ்டின் நீங்கள் இதை அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம முதல்ல ஒரு கொஸ்டின் செஞ்சோம்ல, அதே ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது. ஸோ இதுக்கு எல்லாமே ஆன்சர் சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இது 2வது கொஸ்டின், இது 3வது கொஸ்டின். சரியா? ஸோ பிடிஎஃப் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராகவே நமக்கு எல்லா பிடிஎஃப்மே நமக்கு அதில் வந்துடும். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின். சரியா? 4th and 5th கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டெய்லி ஒரு 15 கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம ரெகுலராக படிக்கும்போது கண்டிப்பாக இது பண்ணலாம். உங்களுக்கு இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல், சரியா? எஸ்எஸ்சி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அடுத்த ரயில்வே 2026 நீங்கள் கண்டிப்பாக ஜாபுக்கு போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ப்ராக்டிஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு 6 மந்த் எந்த வித டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேலைக்கு போகலாம். ஸோ என்னோடய 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ உங்கள் யாருக்காவது நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம அகாடமி வந்து மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே ஹாஸ்டல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் என்னெல்லாம் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதிர்பார்க்குறீங்களோ, ஆன்லைன், மொபைல் ஆப்பு, கம்ப்யூட்டர் லேபரேட்டரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதோட பெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டி வந்து மாறவே மாட்டாங்க. ஏன்னா நான் தான் உங்களுக்கு மேக்ஸ் எடுக்கிறேன், அதோட ஓனர் நான் தான். ஸோ ஃபேக்கல்ட்டி வந்து சேஞ்சே இருக்காது. நீங்கள் ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஃபேக்கல்ட்டி மாறிட்டே இருப்பாங்க. நீங்கள் யாராவது ஒரு ஆளை நம்பி போவீங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஜென்யூனாக ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸில் நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மார்த்தாண்டமில் இருக்கிற நம்மளோட மாசா அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், 9384417810. ஸோ எஸ்எஸ்சிக்கான பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் 1 ஃபவுண்டேஷன் பேட்சும், ஏப்ரல் 6 உங்களுக்கு வந்து ஏப்ரல் 6 ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏப்ரல் 1 வந்து ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு அதில் வந்து ஒரு இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000+ எரர் ஸ்பாட்டிங் கொடுப்போம். மேக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே 100+ ப்ராக்டிஸ் கொஸ்டின், பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்போம். ரீசனிங்கில் அதே மாதிரி தான் 100+ பிஒய்க்யூ கொஸ்டின் கொடுப்போம். ஜிகே பார்த்தீங்க அப்படின்னா 1 day 1 topic டெஸ்ட் சொல்லிட்டு 1 day 1 topic ஓடிடி, நம்ம இன்ஸ்டியூட்டில் ஃபேமஸான நேம் அது ஓடிடி, 1 day 1 topic டெஸ்ட்டு. சரியா? இந்த ஓடிடி நம்ம கொடுப்போம், ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தான் கொடுப்போம். ஸோ எல்லாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒரு 6 மந்தில் ஒரு நல்ல ஜாப்புக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கு ஒரு பெஸ்ட்டான இன்ஸ்டியூட்டாக நம்ம அகாடமி இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் மட்டும் இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.